நான் வந்து ஆர்கே நகரில் இருக்கேன். இன்றைக்கி மதியானம் ஒரு மணிக்கு வந்து பெட்ரோல் போடலான்னு வந்தேன். இந்தியன் பெட்ரோல் பம்பில் 280 ரூபா பெட்ரோல் போட்டேன். பெட்ரோல் போட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துன்னு போனேன். வண்டி எடுத்துன்னு போனோடனே ஒரு 10 வாட்டி அப்படியே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. விட்டு ஆஃப் ஆயிடுச்சு. நான் என்ன நினச்சேன், சோப் தான் எதனா ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து மெக்கானிக் வந்து அண்ணன்கிட்ட எடுத்துன்னு போய் விட்டேன். அண்ணன்கிட்ட விட்டோன்னே அவர் வந்து கார்பெட்லாம் செக் பண்ணார். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் பெட்ரோல் டியூப்பில் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணலான்ட்டு பெட்ரோல் ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணும்போது பெட்ரோல் அப்படியே தண்ணியாக இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு கேனில் எடுத்துட்டு பெட்ரோல் பம்பில் வந்து கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்ரோல் இப்படி இருந்தால் அது வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, தண்ணி வந்து கலைஞ்சிச்சு, உங்களுக்கு வேணால் நான் பெட்ரோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொதுமக்கள் வந்து பெட்ரோல் போடும்போது எந்த எமர்ஜென்சி வேணால் பெட்ரோல் போடுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ட்டு போடுவாங்க. இந்த மாதிரி நின்றுச்சுன்னா இவங்க இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவாங்களா? 200 ரூபா பெட்ரோல் கொடுத்தா முடிஞ்சிச்சா? அதுதான் நான் கேட்குறேன். நான் அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து என்ன சொல்கிறார், லாஸ்ட்டில் வந்து பெட்ரோல் பங்கோட மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களால் முடிஞ்சது நீங்கள் பாருங்கள், என்னால் முடிஞ்ச நான் பார்க்குறேன். நான் வந்து ஒரு பொதுமக்களாக தான் பேசுனேன். பெட்ரோலில் இந்த மாதிரி தண்ணி இருக்குது இதுதான் பேசினேன். அவர் என்னன்னா, உன்னால் முடிஞ்சது பாரு, என்னால் முடிஞ்ச நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, H6 போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் எவ்வளோக்கு பெட்ரோல் போடுவீங்க? 280 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேண்ணா. பெட்ரோல் போட்டு இங்கேருந்து நான் வந்து கண்ணன் தெருவு தான் போனேன். கண்ணன் தெருவில் போனோடனே ஆஃப் ஆயிடுச்சு வண்டி. ஆஃப் ஆகணும்னு நான் மெக்கானிக்கையில் வண்டியை விட்டுட்டேன். வண்டியை விட்டோன்னே வண்டி ஆஃப் ஆகினே இருந்தது. நான் விட்டாச்சு. அவங்க செக் பண்ணார். மெக்கானிக் என்ன பண்ணுவாங்களோ அவங்க பண்ணாங்க. லாஸ்ட்டில் பெட்ரோல் அதுலேருந்து குடிச்சாச்சு தான் நான் வந்து. அதுக்கு முன்னாடி வந்து கலப்படமற்ற பார்த்தாலும் தனியாக போய் சம்பு. அதுக்கடுத்து நாங்கள் வந்து அவர்கிட்ட பேசிட்டு சம்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பனில் இருந்தது. ஓப்பனில் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. கேட்டால் தண்ணி வர்றது சகஜம் நம்ப அப்படின்னாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாதது. பெட்ரோல் கரெக்டாக வந்தால் நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம்? ஒன்றும் கேட்க போகிறோம். பெட்ரோல் இந்த மாதிரி வருது. கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருங்க பாருங்க, வீடியோ பெட்ரோல் வந்ததுக்கு கேட்டால் வீடியோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் பார்த்துங்க அப்படின்றாங்க. உங்களால் முடிஞ்சது நீங்கள் பார்த்துங்கன்றாங்க. உங்கள் வண்டிக்கு எதனா ஃபால்ட் ஆச்சா? இல்லை இன்னும் வேறு ஏதாவது வண்டி வேறு ட்ரபிள்ஸ் இருக்கா? இல்லை சார், 2 மணி நேரமாக நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியல என்னால்.